ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 20 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்மால பயங்கரமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க அந்த டீமனே ரொம்ப ஷாக் ஆகுது. யோ, நீ யாரியா? உன்னோட ஓன் கைண்டே நீ இப்படி அப்சர்வ் பண்ணிருக்க? கவலைப்பட வேணாம், ஏன்னா நெக்ஸ்ட் உன் டைமும் இங்க வரும். ஒன்ஸ் இங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஒரு டீமனை விட்டு வைக்க மாட்டேன். எல்லாத்தையுமே கொண்டு முச்சு நானே மொத்தமா அப்சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஈலின்னு ஃபர்பிடன் ஸ்பெல்லா இருக்கிற பர்னிங் கர்மா அத ஆளு பயன்படுத்துவான். இதனால வேகமும் அவனோட ஸ்ட்ரென்த்தும் பல மடங்காகுது. நம்ம ஈலின்னு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றான். அடுத்த செகண்டே ஃபர்பிடன் ஸ்பெல்லா இருக்கிற வேர்ல்டு டிஸ்ட்ராயிங் தண்டர் அதுவும் பயங்கர வேகமா டீமன்ஸ் மேல பாய ஆரம்பிக்கும். அங்க லீடருக்கும் சுத்தமா ஐடியால இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுன்னு அங்க எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பேரியர் மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா வேர்ல்டு டிஸ்ட்ராயிங் தண்டர் முன்னாடி எதுவுமே வேலைக்கு ஆகல. யார் யாரு ரொம்பவும் வீக்கா இருக்காங்களோ அவங்க நிலமெல்லாம் மொத்தமா முடியுது. ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த லீடரும் மத்தவங்க ஒண்டிதான் உயிரோடவே இருக்காங்க. உடனே அந்த லீடரும் நம்ம யாருமே கவலைப்பட வேணாம், ஏன்னா அந்த பையன் பயன்படுத்துற ஒரு ஸ்பெல்லும் ஃபர்பிடனான ஸ்பெல்லு. அப்பனா அவன் கண்டிப்பா ஒரு ஃபர்பிடன் யூசரா தான் இருப்பான். அவனால ரொம்ப நேரத்துக்குலாம் நிலைச்சு நிக்க முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும், ஆளு தன்னால காலி ஆயிடுவான். நீ சொன்ன விஷயமும் உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி நரகம்னா என்னன்னு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாவா? நான் இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு உண்மையான நரகம் எப்படி இருக்கும்னு. நம்ம ஈலின்னு ஃபர்பிடன் ஸ்பெல்லா இருக்கிற எட்டர்னல் ஃப்ரீஸையும் இன்னொரு ஸ்பெல்லு ஃப்ளேம் காட்ஸ் பிரெத் ஃபயர் ஐஸ் ரெண்டுமே இணையும் போது அந்த இடம் முழுக்க ஒரு மாதிரி புகை மூட்டமா ஆகுது. அங்க அந்த டீமன்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணும் தெரியல, விடாம ஹெவன் பர்னிங் ஃபயரும் சாரோ ஆஃப் கோல்டு இப்படின்னு ரெண்டு ஃபர்பிடனான ஸ்பெல்ல போட்டோனே அந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் காலி, எல்லாமே எந்த போயிருக்கும். அந்த லீடரு ஒரு சில டீமன் ஒண்டி தான் அங்க உயிரோடவே இருக்கும். அந்த லீடருக்குமே சுத்தமா ஐடியா இல்ல இந்த பையன் யாரு, எப்படி இவனால இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியுது. அங்க ரொம்ப டெரிஃபைங்கா இருக்குன்னு சொல்லி மத்த டீமன்ஸ் எல்லாம் பயந்து ஓடும். அங்க இதை பாக்குற நம்ம ஈலினும் உங்க எல்லாரையுமே நான் ஓடி போகணும்னு சொன்னா என்ன, அப்புறம் எதுக்காக எல்லாருமே ஓடி போறீங்க? சரி, உங்களுக்கு ஓடி போகணும்னு அந்த அளவுக்கு ஆசையா இருக்கா? அப்பனா டிவோரிங் அதுக்கான பவரையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. பவர் ஆஃப் டிவோரிங் இப்படின்னு ஒரு காட் லெவல் ஸ்பெல்ல போட்டோன்னே நம்ம ஹீரோவோட பவரும் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி அங்க இருக்கிற எல்லா டீமனையும் அப்படியே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அங்க டீமன்ஸால சுத்தமா நிக்க முடியல. அந்த லீடருக்கும் புரியல எப்படி இவனால இந்த விஷயத்த பண்ண முடியுது, எப்படி இவன் இன்சைனா லெவலப் பண்ணின்னு போயினே இருக்கான். நீ யாரு? நம்மளும் நல்லாவே இப்ப லெவலப் ஆயிட்டான். கிட்டத்தட்ட 22 மாஸ்டர்ஸ் இங்க அப்சர்வ் பண்ணிருப்பான். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஒண்டி 16,900 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட லைஃப் பேன் அது 780 இயர்ஸ். இது பத்தாதுன்னு ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, ஸ்பிரிட் பவர் எல்லாமே பயங்கரமா பவர் அப் ஆயிருக்கு. அந்த லீடரும் ஹே தம்பி, நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க கிரேட்டான டீமன் லார்ட் அவர் இந்த உலகத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அவரு முன்னாடி மண்டிடணும். அப்படியாப்பா? ஆனா எனக்கு ஒன்னும் அதை நினைச்சு பயம் இல்ல. வந்த வெப்பனை அசால்ட்டா கையால ஆளு பிடிக்கிறான். அங்க இதை பாக்குற அந்த டீமன் இன்னமும் ஆச்சரியமாவுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட பவர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ என்னன்னா அசால்ட்டா இந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கிற இந்த வெப்பனை அவன் பிடிக்கிறான். ஈவன் என் கையெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அங்க இப்படி அந்த டீமனை யோசிக்கும் போது ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், ஈ மூஷ்வாங் நாங்க வரோம். பார்த்தா வேற யாரும் இல்ல, ஷாவ் ஷாவும் ஷாவ் ஷாவோட கேங்கும் தான். அங்க ஷாவ் ஷாவும் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவுறா. ஆமா, இங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே காலினா அப்போ இத கொன்னது நம்ம ஈதா எல்லாரையுமே கொன்னானா? இந்த சைடு நம்ம ஹீரோ இத பாத்துங்கன்னே யோசிக்கிறான். அட யாருப்பா இந்த பொண்ணு, தேவையில்லாம இந்த மாதிரி மொமெண்ட்லயே அந்த பொண்ணு வரணும். இப்போ என்னோட பவர்ஸ் எல்லாம் காட்டி நான் சண்டை போட்டா எனக்கு தான் பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் என் ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆயிடும். அதை நான் விரும்பல. இதனால வேணும்ட்டே அடி வாங்குற மாதிரி ஆளு நடிக்கிறான். அந்த டீமனும் ஒண்ணுமே பண்ணல. ஆளு தன்னால பின்னாடி போய் பொத்துன்னு விழுவான். அந்த டீமனை யோசிக்கும், என்னடா இது இது உலக மகா நடிப்பால இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஆளு அசால்ட்டா 400 கேஜி 500 கேஜி இதெல்லாம் அப்படியே பிடிச்சான். ஆனா இப்போ என்னன்னா அரை கேஜி கூட அவனால தூக்க முடியாத மாதிரி பொத்துன்னு விழுறான். இப்படிதான் அந்த டீமனை யோசிக்கும். அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட சொல்றான், இங்க யார் யார் இன்ஜூர்டா இருக்காங்களோ கொண்டு போங்க, நான் எப்படியாச்சும் காப்பாத்த பாக்குறேன் இப்படின்னு. நம்ம ஈலின் முன்னாடி அந்த பொண்ணு வந்து நிப்பா. கேவலமான டீமனு, உனக்கு நம்ம ஈலினை கொல்லணுமா? அதுக்கு முன்னாடி நீ என்ன கொல்லணும். பின்னாடியே நம்ம ஈலினும் ஷாவ் ஷாவ் என்னை மன்னிச்சிரு, நானும் என்னோட பெஸ்ட் அங்க கொடுத்தேன். ஆனா இந்த முன்னாடி இருக்கிற இந்த டீமன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் இங்க இருக்கிற ஏகப்பட்ட டீமன்ஸ் மனுஷங்க எல்லாரையுமே அதை அப்சர்வ் பண்ணி அது முன்ன இருக்கிறத விட பல மடங்கு ஸ்ட்ராங்கர் ஆயிடுச்சு. அங்க டீமனுக்கே ஒண்ணுமே புரியல. அதுவும் யோசிக்கும், யோ இவன் என்னையா இப்படி பச்சையா புழுறான், பண்ணது எல்லாம் அவன் அப்படியே அதை பிளேட்டை திருப்பி போற மாதிரி ஏன் தலை கட்டுறான். இதுல நம்ம ஷாவ் ஷாவும் நீ உன்னோட பெஸ்ட்
ஃபர்ஸ்டே குத்துருக்கேன், நான் பாத்துக்கிறேன் மீதி விஷயத்த. ஏமா பொண்ணு, அந்த பையன் சொல்றத நம்பாத. அவன் சொன்ன விஷயம் எல்லாமே பொய். அவன் தான் இங்க இருக்கிற டீமன்ஸையும் மனுஷங்களையும் அப்சர்வ் பண்ணான். எழுதி வச்சுக்கோ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் உன்னையும் முழுங்காம விட மாட்டான். இதை கேட்கிற நம்ம ஷாவ் ஆப்வியஸா அங்க நம்பவே இல்ல. போதும் டீமன், நீ நான்சென்ஸா எதோ சொல்லி என்ன மலுப்ப பாக்காத. எனக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே நீதான் பண்ண. நீ பண்ண விஷயத்துக்கு நான் உன்னை விட மாட்டேன் இப்படின்னு அவளோட த்ரெட்டை வச்சு மொத்தமா டீமன் அங்க பிடிப்பான். ஒரே ரத்தமா ஊத்தும். ஆனா அந்த டீமனுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கொலை வெறி இருக்கு. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஈலின் இவனை நான் மொத்தமா முடிக்கணும். அங்க கை காலு எல்லாமே வெட்டிக்கினால பரவாயில்லன்னு ரொம்ப வேகமா அது ஈலின் கிட்ட வரும். நம்ம ஈலினை அது முடிக்கலான்னு பார்க்கும். ஆனா நம்ம ஈலின் நடிக்கிறான்னு அதுக்கு தெரியல போல. என்ன கண்ணா, என்ன முடிக்கணும்னு வந்திருக்கியோ? அதெல்லாம் உன் கனவுல தான் ஏற்படும், இங்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இன்னமும் ஷாவோட ட்ரெட் எல்லாமே டீமனை சுத்தி அப்படி இருக்கும். நம்ம ஈலின் இத ஒரு வாய்ப்பா வச்சு வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவான். இதுக்கே அந்த டீமனோட பாதி உடம்பு ஒண்ணுமே இல்லாம காணாம போகுது. அந்த டீமனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆமா, இவன் மனுஷனா இல்ல ஏதாச்சாப்பா? ஆனா அவனா ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்ல போட்டுறான்யா வித்தியாசமா இவன் இப்படின்னு அதுவும் பொத்துன விழும். அங்க உயிர் போற அந்த சமயத்திலயும் என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. நான் இது வரைக்கும் நான் ராங்கா இந்த சதித்திரமே இல்ல. எங்க தலைவர் வருவாரு, வந்து உன்னை அழிக்காம விட மாட்டாரு. வர சொல்லு. அவரையும் நான் அப்சர்வ் பண்ணி இன்னமும் ஸ்ட்ராங்கரா ஆகுறேன். அங்க ஈலினும் யோசிக்கிறான், இப்போதைக்கு என்னோட ஐடென்டிட்டியை நான் சீக்கிரட்டா வைக்கணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கு. அங்க ஷாவும் வந்துட்டு மூஷாவ் உனக்கு எதுவும் இல்லல. நம்ம ஷாவ் என்ன யோசிப்பானா, அவ பண்ண ட்ரெட் அட்டாக்ல தான் அந்த டீமன் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு யோசிப்பா. நம்ம ஹீரோவும் சொல்றான், எனக்கு எதுவும் இல்ல, நான் ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நம்ம போலாம். ஆனா மூஷாவ், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம்? ஆனா நம்மால சைலண்டா அந்த டிவோரிங் அந்த ஸ்கில்ல வச்சு பின்னாடி இறந்து போயிருக்க அந்த டீமனையும் விட்டு வைக்காம மொத்தமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் கேட்டு போகும்போது நம்ம ஷாவும் அங்க சொல்றான், மூஷாவ், எங்க அப்பாவை பார்த்தனா தயவு செஞ்சு எங்க அப்பா கேட்டா என்ன தெரியும் அப்படின்னு சொல்லாத. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டேஞ்சரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு ஸ்டேஞ்சரு. நம்ம கேட்டுக்குள்ள யதார்த்தமா மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன நீ அப்படி ஒண்டி வேற ஏதாச்சும் சொன்னா அவ்வளவுதான், எங்க அப்பா விட மாட்டாரு, உன்னை அங்கேயே முச்சிருவாரு. என்ன ஷாவ் சொல்ற? உங்க அப்பா என்ன மேன் ஈட்டிங் மாஸ்டரா என்ன முச்சிருவாரு அப்படி இப்படின்னு பயமுத்துற? தேவையில்லாத கேள்வியை கேட்காத, தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஆனா நம்ம ஈலினை யோசிக்கிறான், இவ இப்படியெல்லாம் சொல்லும் போது தான் எனக்கு இன்னமும் கியூரியஸா இருக்கு. அங்க இதனால ஆளும் ஒரு ரொமான்டிக்கான லவ்வர் மாதிரி அங்க ஒரு டைலாக சொல்லுவான், உங்க அப்பா யாரா வேணா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. நம்ம வாழ்வா சாவா போராடி இப்படி சர்வே ஆயிருக்கும். அதனால மறக்காத, நான் தேடி வருவேன். என்னது உண்மையாவா? உண்மையா என்ன தேடி வரப்போறியா? அப்பனா நம்ம ட்ரூலி உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நான் மூஷாவ் உன் மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா உன்னை தேடி வருவேன். அப்படி வரலையா உனக்கு ஏதாச்சும் ஆயிடும். ஆனா நீ அப்படி பண்ண வேணாம். ஏன்னா எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா தான் 5 கிரேட்டான ஃபேமிலில இருந்து வந்த ஒரு ஷியா ஃபேமிலியோட ஹெட். 5 கிரேட்டான ஃபேமிலியை பத்தி நீ எப்படியோ கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா நம்ம ஆளுக்கு அதை பத்தி தெரியல. உடனே ஆளு கேக்குறான், 5 கிரேட்டான ஃபேமிலியா? என்ன சொல்லிருக்க எனக்கு புரியல. உனக்கு கண்டிப்பா குஞ்சன் சிட்டில இருக்க மிஸ்டர் ஜூ அவரை பத்தி அங்க தெரிஞ்சிருக்கும்ல. அதாங்க நீனியோட அப்பா. அவர்தான் ரீசெண்டா இறந்து போனாரு. அவரு ஆமா தெரியும். அவரு வந்து ஒரு ஃபேமஸான ஆஸ்ட்ரோலஜர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவரோட ஃபேமிலியும் இந்த 5 கிரேட்டான ஃபேமிலில ஒரு ஃபேமிலி. இந்த 5 கிரேட்டான ஃபேமிலி தான் இருக்கிறதுலயே ஒரு ஏன்ஷியன்டான கிளான் மாதிரி. அதே மாதிரி மிஸ்டர் ஜூ அப்படின்னு ஒரு பர்சனை பத்தி சொன்னல, அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ஒரு வகையில ஒரு நெருக்கமான ஃபேமிலின்னு வச்சுக்கோயேன். ரீசெண்டா மிஸ்டர் ஜூ வேற அங்க இறந்து போயிட்டாரு. அதனால 5 கிரேட்டான ஃபேமிலிக்கு இடையில ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷனும் போயின்னு இருக்கு. எதனால மிஸ்டர் ஜூ இறந்து போனாரு, அவரு இறந்து போனதுக்கு என்ன காரணம்? அங்க இப்பதான் நம்மளுக்கு புரியுது. மாஸ்கோட ஏகப்பட்ட ஆளுங்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அதே மாதிரி சொட்ட அங்கிள் லீச்சுவான் அவரையும் ஆளக்கானோம். அவருக்கும் பயமாயிட்டு இருக்கு இந்த மாதிரி கண்டிப்பா இவங்க வருவாங்கன்னு. அதனாலேயே பயமாயி கில்டுக்கு கூட வராம ஏதோ ஒரு இடத்துல பதுங்கி இருக்காரு. நான் எவ்வளவு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்ன பத்தியும் இப்போ உனக்கு தெரியும். இல்ல இப்பயும் நீ என்ன தேடி வரப்போறியா? ஆமாப்பா, நீ என்ன ஃபேமிலியா வேணா இரு, எனக்கு ஒன்னும் அதை பத்தி கவலை இல்ல. ஒன்ஸ் நான் முடிவு பண்ணிட்டா என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பா நான் உன்னை தேடி வருவேன். நான் சொல்லியும் நீ கேட்கல, சரி ஏதோ ஒண்ணு நீ வரேன்னு சொல்லியிருக்க, கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி என்ன மறக்காத, என் பேர் தான் ஷாவ். கண்டிப்பா எப்படி நான் மறப்பேன்? ஏன்னா இது ஒரு ப்ராமிஸ்ப்பா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே கேட்டுக்கு வெளில வரும். அங்க ஏகப்பட்ட ஆளுங்க நிக்கிறாங்க. அதுலயும் மர்மமா ஒரு பர்சனை பார்த்தோம்ல, அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஷாவோட அப்பா தான். இவரு தான் இந்த ஷியா ஃபேமிலியோட ஹெட். அந்த இடத்துல ஷாவும் வர, மயிலாடு பாருங்க நம்ம ஷாவ் வந்துட்டா. ஷாவும் அங்க வரான். ஆனா அப்பா பயங்கரமா கத்துவாரு, என்னமாச்சு ரொம்ப வாழ்ந்துட்டியோ, வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டு இந்த மாதிரி கேட்டுக்குள்ள நீ போயிருக்க. அப்பா நான் பண்ண விஷயம் வந்து தப்பான விஷயம்னு எனக்கு தெரியுது. ஆனா இத பாருங்க, உள்ள போயிட்டு ஏகப்பட்ட டீமன்ஸ தனியாவே நான் கொன்னேன். இப்போ என்னாலையும் தனியா ஏகப்பட்ட
ஏகப்பட்ட விஷயத்த பண்ண முடியும்ப்பா. ரொம்ப ஆசையா அப்பா வந்து பாராட்டுவாரு அப்படின்னு தான் அவ சொல்லுவா. ஆனா ஷாவ் ஷாவோட அப்பா அதை கண்டுக்காம அப்படியே அதை நொறுக்கிறாரு. ஷாவ் உன் மேல எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி ரிசோர்சஸ் எனர்ஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த போட்டு உன்னை இந்த அளவுக்கு க்ரோன் அப் பண்ண வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு உன்னை வளர்த்தோம், நீ பெருசா எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோயேன். நீ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல, ஒரு டிராஷுக்கு தான் சமமே. ஆனா அப்பா என்ன, நீ ஆல்ரெடி என்ன ரொம்ப கிரேட்லி டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. திரும்ப நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டிராகன் பூல் சீக்ரெட் ரிலியம் அதுக்குள்ள நீ பண்ண வேலைக்கு போற மாதிரி இருக்கும். சரிங்கப்பா, எனக்கு புரியுது, நான் அதே மாதிரியே பண்றப்பா. பின்னாடி இருக்கிற அந்த கேட்டும் இப்படியே அங்க க்ளோஸ் ஆகுது. அப்புறம் தான் அங்க இருக்கிற ஆளுங்க நம்ம ஹீரோவை பாப்பாங்க. ஷாவ் கிட்ட அப்பாவும் கேக்குறாரு, ஆமா இந்த பர்சன் இவன் யாரு? நான் கேட்டுக்குள்ள அவனை பார்த்தேன், அவன் வந்து ஒரு ஐஸ் எலமெண்டல் மேஜ், என் கூட ஏகப்பட்ட டீமன்ஸை கொன்னாப்பா அவன். ஆமா அப்பனா நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா என்ன? இல்ல க்ளோஸ் எல்லாம் இல்ல, அவன் எனக்கு ஒரு ஸ்டேஞ்சர் தான். உண்மையிலேயே க்ளோஸ் இல்லையா என்ன? ஆமாப்பா உண்மையிலேயே க்ளோஸ் இல்ல. அப்பனா சரிதான். இப்படியே அவங்க போயிடறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், ஆமா அவ சொன்னதை வச்சு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய சீனாவ போகுது. இப்படிதான் நான் யோசிச்சேன், ஆனா அந்த மாதிரி எதுவும் ஆகலையே. சரி ஏதோ ஒண்ணு, ரொம்ப நேரத்துக்கு நானும் வெளிலன்ட்டேன், வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்படி முன்னாடி போகலான்னு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயமும் வரது சென்ஸ் ஆகுது. ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு ஆரோ தான் பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை தாக்குது. பின்னாடியே மாஸ்க் கூட ஒரு பர்சனை வந்துட்டு, என்னப்பா தம்பி இந்த இடத்துல சர்வே ஆயிட்டியோ? நானும் அப்பயே யோசிச்சேன், என்னடா இவங்க என்ன அப்படியே போக விடுறாங்கன்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, என்ன உயிரோட போக வேணும் அப்படின்னு உங்களுக்கு இன்டென்ஷனே இல்ல. தம்பி போன வாட்டி ஏதோ அட்டாக்க டாஜ் பண்ணி எப்படியோ சர்வே ஆயிட்ட, ஆனா இந்த வாட்டி அப்படி பண்ண முடியாதுப்பா தம்பி. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஷாவுக்கு நெருக்கமா போயிருக்க. அதனால உன்ன மாதிரி ஒரு பர்சன் உயிரோடவே இருக்க கூடாது. நல்ல வேலை லக்கிலி என்கிட்ட இல்லூஷனரி மாஸ்க் இருக்கு. அது இல்லனா என்னோட ஐடென்டிட்டி இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, இப்ப அவன் வெற அந்த ஆரோ வாங்கிட்டு இந்த இடத்துல சாகுற மாதிரி நடிக்க வேண்டியதான். அப்புறம் ஆளு இந்த இடத்த விட்டு போயிடுவான், பிரச்சனை சால்வ் ஆயிடும். அந்த ஆரோவும் பயங்கர வேகமா வரும். நம்ம ஆளு ஸ்வாட வச்சு அந்த ஆரோவை அப்படியே வெட்டிடுவான். அந்த ஆரோ பாதியா போயிடுச்சு அப்படின்னு அந்த பர்சனுக்கு அங்க தெரியாது. ஆனா இப்ப இறந்து போன மாதிரி நடிக்கணும்ல, இதனால ஏதோ அந்த ஆரோ நெஞ்சில குத்துன மாதிரியும் நம்ம ஆளு சாவுற மாதிரியும் நடிக்கிறான். நம்ம ஹீரோ பண்ற ஆக்டிங்க்கு ஆஸ்கர் அவார்டே தரலாம். ஆனா அந்த பர்சனு ஜாப்ல ரொம்ப சின்சியரா இருக்கான் போல. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானா இல்லையான்னு அவனுக்கு தெரியல. இதனால ஆரோவை கிட்ட கொண்டு வந்துட்டு, தம்பி நெக்ஸ்ட் வாழ்க்கையிலாச்சும் வேற எங்கேயாச்சும் ரீன்கார்னேட் ஆகுப்பா இப்படின்னு திரும்பவும் அவன் தாக்கலான்னு வரான். ஜஸ்ட் மிஸ். நம்மளால எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். அங்க ஈலனுக்கா ஒண்ணுமே புரியல. ஏன்டா 2 வாட்டி தாக்கியும் திரும்பவும் என்ன தாக்குற? அறிவு இருக்கா உனக்கு? வேலையை முடிச்சிட்டனா போவியா? எதுக்கு 3வது வாட்டி சும்மா வந்து தாக்குற? அந்த பர்சனுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல. யாரையா இவன்? 2 வாட்டி நெஞ்சிலேயே தாக்கியும் இப்பவும் அவனால மூவ் பண்ண முடியுது. உடனே நம்ம ஈலனு டைமே கொடுக்காம வேர்ல்டு டெஸ்ட்ராயிங் தண்டர் அதான் ஆளு பயன்படுத்துவான். அதை பாக்குற அந்த பர்சன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா நீ ஒரு எலமெண்டல் ஐஸ் இமேஜ் ஆச்சே, இப்போ உன்கிட்ட தண்டர் எலமெண்ட் அது இருக்கு. ஆனா அதை பத்தி தெரியறதுக்குள்ளேயே ஒரு அட்டாக் பயங்கரமா பாயும். ஆளும் மொத்தமா கருகி போய் ஒண்ணுமே இல்லாம வரான். தலை நானும் உனக்கு எவ்வளவுதான் மோசிய காட்டுறது, மோசிய காட்டும் போதே கம்முன்னு வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு போவாம சும்மா நொய்யின்னு நோன்னா இப்படிதான் பாவம். நம்மளால அந்த பர்சனை அப்சர்வ் பண்ணோனே 35 இயர்ஸுக்கான லைஃப் பேன் அவனுக்கு கிடைக்குது. ஸ்ட்ரென்த் 9, எஜிலிட்டி 5, சைக்கிக் 4 இப்படின்னு பவரோட பவரா சைக்கிக் எபிலிட்டியும் அப்சர்வ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டான். அந்த இடத்துல ஒரே சாம்பலா தான் இருக்கு. அங்க ராபிட் மாஸ்க் கூட எல்லா வேலையும் அந்த பர்சன் முடிச்சிட்டானு ஒரு பர்சனை வந்து செக் பண்றான். இந்த இடத்துல எலமெண்ட் எல்லாம் வச்சு பார்த்தா ஐஸ் எலமெண்ட் எல்லாம் கீழே கிடக்குது. அப்பனா அந்த ஐஸ் எலமெண்டல் மேஜ் அவன் இங்க ஒரு அட்டாக் பண்ணிருக்கான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சைட்ல லைட்னிங் மேஜிக், ஸ்பேஸ் மேஜிக் அதையும் யாரோ ஒருத்தங்க பயன்படுத்திருக்காங்க. இதனால இங்க நடந்த விஷயத்த இந்த பர்சன் அவங்க சொல்றான், மை லார்ட் அந்த பையனை நீங்க அழிக்கணும்னு சென்ட் பண்ணீங்களே அந்த பர்சன் இப்போ காலி. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு 3 பர்சன் வந்திருக்காங்க, 3 பேர் அவனை கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சரி, சீக்கிரமா குஞ்சங் சிட்டி முழுக்க தேட ஆரம்பி, அந்த பையன் இன்னைக்கு சாகணும் இப்படின்னு ஆளு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நம்ம மிஸ்டர் ஜூ அவருக்கே இந்த கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும் போது பெரிய பெரிய கிரேட்டான ஃபேமிலி அவங்களுக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதுல வேற நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆயிருக்கான். இதனால என்னென்ன பிரச்சனை ஆக போதும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.